السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. صدق الله العظيم. அருமையானவர்களே, சகோதரர்களே, நேயர்களே, எங்களோட மார்க்கத்தில், எங்களோட ஷரியாத்தில் யாருக்கும் எந்த அமல்லையும் நடிக்க அனுமதி இல்லை. தொழுகிறத போல நடிக்கிறது, குர்ஆன் ஓதுறத போல நடிக்கிறது, தனவந்தன் மாதிரி நடிக்கிறது, நெல்ல புள்ள மாதிரி நடிக்கிறது. அருமையானவர்களே, யாருக்கும் எந்த அமல்லையும் நடிக்க அனுமதி இல்லை. ஒரே ஒரு அமல்ல எங்களுக்கு நடிக்க அனுமதி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நாங்கள் அழுவுறோம், எங்களுக்கு அழுக வருவதில்லை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உபுக்கு, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுங்க. ஃபஇல்லம் தபுக்கு ஃபதபாக்கு, உங்களுக்கு அழுக வரலையா அழுகிறத போல நடிங்கன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, அழுகங்கிறது எங்களோட மார்க்கத்தில் ஒரு விசேஷமான ஒரு உணர்வு ரீதியான ஒரு அமல். அருமையானவர்களே, அதனால அல்லாஹு தஆலா ஹதீஸில் குதுஸி சொல்லி காட்டுகிறான், அனீனுல் முஸ்னிபீன், ஒரு பாவியினுடைய ஏங்குதல். ஒரு பாவி அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுவறான், அவனுக்கு அழுக வருவதில்லை. அவனோட கண்ணிலிருந்து கண்ணீர் வத்திட்டு, அவனோட உள்ளம் இருளாகிட்டு, அவனோட கண்ணால் கண்ணீர் வருவதில்லை. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவன் ஏங்குறான், யா அல்லாஹ், நான் தவறு செஞ்சிட்டேன், யா அல்லாஹ், நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், யா அல்லாஹ், என்னை மன்னிச்சிரு யா அல்லாஹ். இப்படி ஒரு பாவி அல்லாஹ்விடத்தில் ஏங்குறான். அடியார்களே, சொன்னா அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அஹப்பு இலைய மின் ஜஜிலில் முஸப்பிஹீன், அந்த பாவியினுடைய ஏங்குதல் சத்தம் இருக்குதே, அந்த ஏங்குதல் சத்தம் திக்ர் செய்யக்கூடிய, தஸ்பீஹ் செய்யக்கூடிய அந்த திக்ராளிகளுடைய சத்தத்தை விட எனக்கு மிக விருப்பம் என்பதாக சொல்றான் அல்லாஹ். ஒரு பாவியினுடைய ஏங்குதல் சத்தம். அருமையானவர்களே, அருமையானவர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடிக்கிறது, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுவுறது எங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை சுத்தமாக்கும். அருமையானவர்களே, எங்களுடைய ரகசியத்தையும் பரகசியத்தையும் சுத்தமாக்கும். அருமையானவர்களே, எங்களுடைய உள்ரங்கத்தையும் வெளிரங்கத்தையும் சுத்தமாக்கும். அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்தில் அழுவுறது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழுகையுடைய பெருமதி என்ன தெரியுமா? மாமின் முஸ்லிமின் யஹ்ருஜு மின் ஐனைஹி துமூஉம் மின் ஹஷ்யத்தில்லாஹ், ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய அச்சத்தால, அல்லாஹுடைய பயத்தால கையேந்தி அழுவரான ஒரு முஸ்லிம் அழுவரான. அருமையானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனோட கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் இருக்குதே, அது லீட்டர் கணக்கு தண்ணி இல்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலவ் கான மிஸ்லு ரஸி ஸுபாப், கொசியுடைய தலை அளவு அவனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் துளி வருகிறது. அந்த கண்ணீர் துளி ஃபதுஸீபு ஷைஆ, அவனுடைய உடம்புல படுகிறது. அருமையானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அந்த கண்ணீர் துளி பட்ட இடத்துக்கு அல்லாஹ் நரக நெருப்பை ஹராமாக்கி விடுகிறான், நரக நெருப்பு ஹராமாக்கி விடும். அதே போல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜுலுன், ஒரு மனிதன் இருக்கிறான், ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐனாஹு மின் ஹஷ்யத்தில்லாஹ், தனிமையில் இருந்து அல்லாஹுடைய அச்சத்தால, அல்லாஹுடைய பயத்தால அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அழுவரான். அருமையானவர்களே, அழுவரான்.
அவன் அழுது அழுதி அவன் கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் ஹத்தா யுசீபல் அர்த், அந்த கண்ணீர் பூமியில விழுகுது. லம் யுஅஸ்ஸப் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை ஒரு நாளும் அதாபு செய்ய மாட்டான், ஒரு நாளும் அதாபு செய்ய மாட்டான். அருமையானவர்களே, நேயர்களே, அதனால ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. இன்றைக்கு நாங்க துஆ செய்யறது என்ன? யா அல்லாஹ், நல்ல வீடு வாசலை தந்துரு, நல்ல தொழிலை தந்துரு, நல்ல சொத்து செல்வத்தை தந்துரு, நல்ல வாகனத்தை தந்துரு. இதுதான் எங்கட துஆ. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஸ்கினி ஐனைய ஹாத்தைன் புகாஅ மின் ஹஷ்யத்திக். யா அல்லாஹ், உண்ட அச்சத்தால உண்ட பயத்தால் அழக்கூடிய 2 கண்ணை எனக்கு தந்துரியா அல்லாஹ், உண்ட அச்சத்தால் அழக்கூடிய கண்ணை தந்துரியா அல்லாஹ். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு அடைஞ்சாங்க அழக்கூடிய கண். அருமையானவர்களே, அதனால தான் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு கியாமத்துடைய நாளையில மஹ்ஷருடைய மைதானம் இருக்குது. அந்த மஹ்ஷருடைய மைதானம் செம்பு தரையாக இருக்கும். அருமையானவர்களே, இன்றைக்கு கோடி கணக்கு மைலுக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த சூரியன் ஒரே ஒரு மைல் தூரத்தில் இருக்கும். இந்த சூரியன் எந்த மனித உடலிலும் எந்த துண்டு துணியும் இருக்காது. ஒவ்வொரு மனிதனும் அவனவன் செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற அளவு வியர்வை வெள்ளத்தில் தத்தளிப்பான். சிலருடைய வியர்வை கெண்டை கால் வரைக்கும் இருக்கும், இன்னும் சிலருடைய வியர்வை முழங்கால் வரைக்கும் இருக்கும், இன்னும் சிலருடைய வியர்வை இடுப்பு வரைக்கும் இருக்கும், இன்னும் சிலருடைய வியர்வை தொண்டை குழி வரைக்கும் இருக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிலருடைய வியர்வையில் கப்பலோட்ட முடியும். ஒவ்வொருத்தரும் செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற அளவு வியர்வை வெள்ளத்தில் தத்தளிப்பார்கள். அருமையானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கட்டத்தில் அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தை அவனுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழ் வைத்திருப்பான். சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா தில்லு. இந்த கட்டத்தில் அல்லாஹு தஆலா 7 கூட்டத்தை ரஹ்மானுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழ் வைத்திருப்பான். அதில் ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? அருமையானவர்களே, ரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா. தனிமையில் இருந்து அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹுடைய பயத்தால கண்ணீர் வடித்த ஒரு கூட்டம். அருமையானவர்களே, அல்லாஹுடைய அச்சத்தால கண்ணீர் வடித்த ஒரு கூட்டம், அல்லாஹுடைய பயத்தால அல்லாஹ்விடத்துல கையேந்தி அல்லாஹ்விடத்துல கெஞ்சிய ஒரு கூட்டம். அருமையானவர்களே, அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழலுக்கு கீழால் இருப்பார்கள். அழுகையுடைய பெருமதி, அழுகையுடைய பெருமதி. கணவன் மனைவிக்கு அழுது அழுது துஆ செய்கிறது, மனைவி கணவனுக்கு அழுது அழுது துஆ செய்கிறது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துஆ செய்கிறது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக துஆ செய்கிறது. அருமையானவர்களே, கணவனுடைய அழுக மனைவியுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கும். மனைவியுடைய அழுக கணவனுடைய வாழ்க்கையில பரக்கத்தை, செழிப்ப, செஞ்செழிப்ப, ஹைர பரக்கத்தை, நலவாக உண்டாக்கும். பெற்றோர்களுடைய அழுக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரக்கத்தை, ஹைறுகளை, நலவுகளை உண்டாக்கும். அருமையானவர்களே, அல்லாஹ்விடத்தில் அழுவணும். அழுகிறது இன்றைக்கு பூமிக்கு மேலால அழக்கூடிய ஒரு கூட்டம் இல்லை. அருமையானவர்களே, அழக்கூடிய கூட்டத்தை உருவாக்குறது, அழக்கூடிய கூட்டமாக மாறுறது. அருமையானவர்களே, அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய பரக்கத் இறங்குறதுக்கு காரணமாக இருக்கும். எங்களோட அழுக எங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துக்களை விட்டு தூரமாக்கும். எங்கள் அருமையானவர்களே, எங்களோட ரிஸ்க் தூரமாக இருக்குது, எங்களுக்கு நடக்கக்கூடிய நலவுகள், ஹைறுகள் தூரமாக இருக்குது. அந்த நலவுகளை, ஹைறுகளை எங்களுக்கு கிட்டேவாக்கி தரும். அருமையானவர்களே, எங்களுடைய அழுக. அருமையானவர்களே, அதனால் அருமையானவர்களே, நேயர்களே, அல்லாஹுடைய மிக அருள் பொருந்திய ஒரு ரஹ்மத்துடைய காலத்தில் இருக்கிறோம். பரக்க செய்யப்பட்ட ஒரு மாதத்தில் இருக்கிறோம். நலவுகள் பொருந்திய ஒரு மாதத்தில் இருக்கிறோம். ரஹ்மத்துகள் நிறைந்த ஒரு மாதத்தில் இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மாதத்தில், இந்த ரஹ்மத்துக்குண்டி விசேஷமான காலத்தில் நானும் நீங்களும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அவனுடைய அன்பை அடையல. அருமையானவர்களே, அழுது 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 சுஜூதுல, ருக்குவில், தஸ்பீஹில், தொழுகையில், அருமையானவர்களே, துஆவில் நாங்கள் அழுது அழுது அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய ரஹ்மத்தை நானும் நீங்களும் இந்த காலத்துல கூட அடையலண்டா எங்களை போல கை செய்தவாளிகள், எங்களை போல நஷ்டவாளிகள் உலகத்தில் வேற யாரும் இருக்க முடியாது. அருமையானவர், வேற யாரும் இருக்க முடியாது. அருமையானவர்களே, அல்லாஹுடைய அன்பை அடையிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழி சொல்லி தந்தாங்க.
சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில உள்ளவங்களோட அன்பாக நடங்க, இரக்கமாக நடங்க. இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானில் உள்ள மலக்குகள் உங்களோட அன்பாக இரக்கமாக நடப்பார்கள். கணவன் மனைவியோடு அன்பாக நடக்கிறது, மனைவி கணவனோடு அன்பாக நடக்கிறது, பெற்றோர்கள் பிள்ளைகளோடு அன்பாக நடக்கிறது, முதலாளி தொழிலாளியோடு அன்பாக நடக்கிறது, தொழிலாளி முதலாளியோடு அன்பாக நடக்கிறது. ஒரு மஸ்ஜிதுடைய ஒரு மதரசாவுடைய நிர்வாகிகள் அந்த மஸ்ஜிதில் அந்த மதரசாவில் கதுவை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஊழியர்களோடு அன்பாக நடக்கிறது. அருமையானவர்களே, அன்பாக நடக்கிறது அல்லாஹ்வுடைய அன்பு அடைய செய்யும். அருமையானவர்களே, மலக்குமார்கள் எங்களோடு அன்பாக நடப்பார்கள். நாங்கள் மற்றவங்களோட, நாங்கள் மற்றவர்களோட, சகோதர சகோதரிகளோட, எங்களோட பிள்ளைகளோட, எங்களோட தாய் தந்தைகளோட, எங்களோட உறவுகளோட அன்பாக நடக்கிறது அல்லாஹ்வுடைய அன்பு அடைய செய்யும். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அது மிக விசாலமானது, அது மிக விசாலமானது. அல்லாஹ்வுடைய அரிசில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா அருமையானவர்களே? அல்லாஹ்வுடைய அரிசில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை சபக்கத் ரஹ்மதி கதபி, சபக்கத் ரஹ்மதி கதபி. என்னுடைய ஆத்திரத்தை விட, என்னுடைய கோபத்தை விட என்னுடைய அன்பு, என்னுடைய இரக்கம் அது முந்திவிட்டது, அது முந்திவிட்டது. அருமையானவர்களே, இமாம்களிடத்தில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஃபிரவுன் பெரிய காஃபிரா, ஷைத்தான் பெரிய காஃபிரா? அதிகமான இமாம்களுடைய கருத்து ஃபிரவுன் தான் பெரிய காஃபிர். ஏனென்றா ஷைத்தான் ஒரு நாளும் நான் தான் ரப்புன்னு சொல்லல. ஃபிரவுன் சொன்னான் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்புக்கே ரப்புன்னு சொன்னான். அருமையானவர்களே, இந்த ஃபிரவுன் கூட அவன் திருந்தி அவன் அல்லாஹ்வுடைய அன்பை, அவன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடையணுங்கிறது அது அல்லாஹ்வுடைய விருப்பம். அருமையானவர்களே, அதனால் அல்லாஹு தஆலா அந்த ஃபிரவுனை கூட 9 இடத்துல சோதிச்சான், 9 தடவை சோதிச்சான். இந்த சோதனையில திருந்துவான், அந்த சோதனையில திருந்துவான், இதுல இந்த அன்படைவான், இதுல அன்படைவான், இதுல திருந்துவான். அருமையானவர்களே, 9வது சோதனை தான் ஃபிரவுனுக்கு அந்த நைல் நதியில் அவன் மூழ்கடிக்கப்படுறான், அந்த நைல் நதியில மூழ்கடிக்கப்படுறான். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல சொல்லி காட்டுகிறான், மூசா அந்த நேரம் கூட, அந்த மூழ்கடிக்கப்படுற நேரத்துல கூட ஃபிரவுன் ஒரு வார்த்தை சொன்னான், மூசா ஆமன்து பிரப்பி மூசா வஹாரூன், ஆமன்து பிரப்பி மூசா வஹாரூன், மூசா ஹாரூனுடைய ரப்பை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்ற ஒரு வார்த்தை சொன்னான். அந்த நேரத்தில் கூட அந்த ஃபிரவுன் மூசா ஹாரூனுடைய ரப்பு என்று சொல்லாம ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லியிருந்தா அந்த நேரம் கூட அந்த ஃபிரவுனை நான் மன்னிச்ச நான் தயாராகத்தான் இருந்தேன் மூசா என்ற அன்பு அந்த நேரம் கூட ஃபிரவுனுக்கு எதிர்பார்ப்போடத்தான் இருந்தேன் மூசா என்பதாக அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வழங்கப்படுத்தினார். அருமையானவர்களே, அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய ரஹ்மத் அது மிக விசாலமானது, மிக விசாலமானது. ஒரு யுத்தத்துடைய சந்தர்ப்பம், ஒரு பெண்மணி அருமையானவர்களே அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறாள், அங்கும் இங்கும் பதறிக்கொண்டிருக்கிறாள். இந்த பெண்மணியை சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் போகல ஒரு பெண்மணி ஒரு கை குழந்தையை கொண்டு வந்து அந்த தாயுடைய கையில கொடுக்கிறாள். அந்த தாய் அந்த குழந்தையை தொலைச்சிட்டு ஏக்கத்திலே அங்குமிங்கும் ஓடி திரிஞ்சிருக்கிறாள், அங்குமிங்கும் ஏங்கி திரிஞ்சிருக்கிறாள். அந்த குழந்தை அந்த தாயுடைய கையில கிடைச்சதோட அந்த குழந்தையை கட்டி அணைச்சி அந்த தாய் முத்தமிட்டு அந்த தாய் அன்புல இரக்கத்துல அந்த குழந்தைக்கு பாலூட்ட ஆரம்பிக்கிறாள். அருமையானவர்களே, இந்த காட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள், இந்த தாய் அந்த குழந்தையை நெருப்புல போடுவாளா? சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளோ அன்பாக இருக்கிறாள், இவ்வளோ இரக்கமாக இருக்கிறாள் அந்த குழந்தையோட, ஒரு நேரம் கொஞ்ச நேரம் அந்த குழந்தையை காணல, அந்த தாய் பத்தி பதறி திரிஞ்சாள், யா ரசூலல்லாஹ், இந்த குழந்தையை அந்த தாய் எப்படி யா ரசூலல்லாஹ் நெருப்புல போடுவாள்? அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த தாய் அந்த குழந்தையோட எவ்வளவு அன்பாக இரக்கமாக இருக்கிறாளோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ் தன்னுடைய அடியார்களோட அன்புள்ளவன் இரக்கமுள்ளவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துகிறார்கள்.
அருமையானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய ரஹ்மத் அது மிக விசாலமானது. வஸ்யாத் ரஹ்மத்தி குல்ல ஷை, என்னுடைய அன்பு, என்னுடைய ரஹ்மத், என்னுடைய இரக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களின் மீதும், அனைத்து பொருட்களின் மீதும், ஒவ்வொரு அணுவின் மீதும் என்னுடைய அன்பு, என்னுடைய இரக்கம் அது வியாபித்திருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது. அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த ரஹ்மத்துடைய காலத்துல, இந்த ரமதானுடைய காலத்துல அவனுடைய அன்பை, அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய இரக்கத்தை அடைஞ்ச நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. இந்த ரமதானுடைய காலத்தில் அவனை அஞ்சி அவனை பயந்து நடக்கக்கூடிய உண்மையான தக்வாதாரிகளுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.